வெல்கம் டு பிரியாஸ் ரெசிபீஸ் ரூம். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் தாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 1/2 கப் தயிர், 1/2 கப் எண்ணெய், 3/4 கப்பு பால், 1 கப் சர்க்கரையை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு தண்ணி வச்சு 2 கப் மைதா மாவு, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு, 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா சலிச்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் தான் மிக்ஸ் பண்ணணும். இது கூடவே 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கிறேங்க நான். நல்லா மிக்ஸ் பண்ணதை வந்து பேக்கிங் ட்ரேயில் வந்து நான் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருப்பேங்க. அதில் வந்து நான் அதை சேர்த்துடலாம். நல்லா சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணிடணும். அப்போ தான் ஹேர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் ஆகும். ஹேர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் நான் 180 டிகிரி செல்சியஸில் வந்து ஹவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இதை வந்து 45 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கிறேங்க. நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா டூத்பிக் வச்சு அதில் ஒட்டாமல் வரணும். க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு வந்து நான் பவுலையும் பீட்டரையும் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருக்காங்க. சில்லுன்னு இருக்கணும், அப்போ கொஞ்சம் ஈஸியாக பீட் ஆகிடும். இதுக்கு வந்து 2 கப் விப்பிங் க்ரீம் வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா. இதை வந்து தலைகீழ கவுத்தாலும் நமக்கு வந்து அந்த க்ரீம் கீழே கொட்டக்கூடாது, அதான் கன்சிஸ்டன்சி. நல்லா பீட் 10 நிமிஷம் பீட் பண்ணோன்னா நல்லா க்ரீம் செட் ஆகிடும். இதுக்கப்புறம் இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை பாகு காசணும். அதுக்கு வந்து 1/4 கப்பு சர்க்கரை, 1/4 கப் தண்ணி இதை போட்டு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இறக்கி ஆற வச்சு எடுத்துடலாங்க. இப்போ வந்து கேக்கை நான் வந்து 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் கட் பண்ணதுக்கப்புறமா அதில் நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம்ல சர்க்கரை தண்ணி, அதை வந்து நம்ம இதில் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி சுகர் சிரப்பை நல்லா அப்ளை பண்ணி விட்டுடலாம். இதுக்கு மேலே க்ரீமை வந்து நான் ஒரு பைப்பிங் பேக்கில் சேர்த்து ஈவனாக வர்றதுக்காக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அதில் வச்சு இதை வந்து ஒரு ஸ்பேச்சுலாக வச்சு ஈவன் பண்ணிக்கலாம். நம்ம இது நல்லா ஈவன் பண்ணிவிட்டு இது மேலே ஒயிட் காம்பவுண்டை வந்து துருவி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம நல்லா தூவி விட்டுறலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தூவி விட்டுறலாம். இதே மெத்தடில் அடுத்த லேயரையும் நம்ம செட் பண்ண போகிறோம். அதையும் அதே மாதிரி செட் பண்ணிவிட்டு பைப்பிங் பேக்கில் க்ரீமை சேர்த்துட்டு ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சைட்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிவிட்டு ஒயிட் சாக்லேட்டை வந்து அது மேலே நம்ம தூவி விட்டுறலாம். தூவி விட்டு நம்மக்கிட்ட இருக்க என்ன நாசல் இருக்கோ அதை வச்சு நம்ம டிசைன்ஸும் பண்ணிக்கலாம். அது பண்ணிவிட்டு நான் வந்து செரி வைக்கலை. இது மேலே செரிக்கு பதிலாக நான் வந்து சாக்கோ சிப்ஸ் தான் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட செரி இருந்தால் செரி கூட வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரமாவது வச்சுருங்க. அப்போ தான் சில்லுன்னு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது நான் வந்து நியூ இயருக்கு பண்ணதால் இதோட கட்டிங் வீடியோ மட்டும் என்னால் சேர்க்க முடியல. மற்றபடி டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.